அவர் ஏற்ற காலத்தில் கர்த்தர் என்னை கிருபையாய் உயர்த்துகிறவர். அப்படியே எல்லாரும் எழும்பி நின்று அந்த பாடலை சேர்ந்து பாடி, ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்திடுவார், ஏற்ற நேரத்தில் பயன்படுத்திடுவார். சேர்ந்து கரங்களை தட்டி பாடி ஆமென். ஹalleluya. எல்லாரும் கரங்களை தட்டி ஹalleluya. உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடி ஆமென். உயர்த்திடுவார், ஏற்ற நேரத்தில் பயன்படுத்திடுவார், ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார், ஏற்ற நேரத்தில் பயன்படுத்திடுவார். சோர்ந்து போகாமல் அவசரப்படாமல், சோர்ந்து போகாமல் அவசரப்படாமல், அழைத்தவரின் கரத்தில் நீ அடங்கி இருந்தால் ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார், ஏற்ற நேரத்தில் பயன்படுத்தி கைகளை தட்டி ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்திடுவார், ஏற்ற நேரத்தில் பயன்படுத்திடுவார். ஆமென். ஹalleluya. சோ நீங்க இப்ப மந்தையா பாடுறீங்களா இல்ல மேய்ப்பர்களா பாடுறீங்களா? ஹலோ, மந்தையா பாடுறீங்களா மேய்ப்பர்களா பாடுறீங்களா? மந்தையா பாடுறது தூங்கிட்டே இருக்கும். மந்தையா பாடுறதுக்கு எதுவும் தெரியாது. தலையை எப்படி குமிச்சு விட்டாங்கன்னா, அது முன்னாடி ஒரு ஆட்டுக்குட்டி போகும் பாருங்களேன், அந்த ஆட்டுக்குட்டியை காலை மட்டும்தான் பார்க்கும், முன்னாடி எதையுமே பார்க்காது. காலை பார்த்து குமிஞ்ச தலை நிமிராம அப்படியே லைனா போயிட்டு இருக்கும். அத்தனையும் குழிக்குள்ள போகுதுன்னா இதுவும் குழிக்குள்ள போகும், அதையும் மேடுக்குள்ள போகணும். ஏன்னா அது தலையை நிமிர்ந்து, ஆமா, மந்தை தலையை நிமிர்ந்து பார்க்கவே பார்க்காது. அந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கும், சத்தத்தை கேட்டு லைட்டு லெஃப்ட் அது முன்னாடி ஒன்றை வழி நடத்திட்டு போகும் பாருங்க. முன்னாடி ஒரு கிளவரான ஒரு ஆடு ஒன்று இருக்கும், அதை பார்த்து அப்படி போயிட்டே இருக்கும். அப்படி இல்லை. நீங்கள் எல்லாரும், நம்ம எல்லாரும் என்னவா மாறணும்னா, ஆண்டவரே எங்களை தலைவர்களா மாற்றணும். எனக்கு அந்த எனக்கு இருக்குது, உங்களுக்கு இருக்கான்னு தெரியலையே. எனக்கு உங்களை குறிச்சு இருக்குது. ஆமேன். நீங்க எல்லாம் அப்படி மாறணும் அப்படின்னு சொல்லி ஆமேன். அப்படி பாடுறவங்க எப்படி பாடுவீங்கன்னா இன்னும் ரொம்ப உற்சாகமாய் பாடுவீர்கள். ஏற்ற காலத்துல ஆண்டவர் என்னை உயர்த்துகிறதற்கு. ஹalleluya. ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். நீங்க ஒருவன் 1000 பேரையும், இருவர் 10,000 பேரையும் துரத்துவார்கள். உன் பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும், உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. காரணம் ஏன் அப்படின்னா, நீங்க தரிசனம் உள்ள ஒரு தலைவன், நீங்க தரிசனம் உள்ள ஒரு தலைவி. அதனால எதுவுமே சேதப்படுத்தாது. இப்ப இருக்கிற சூழ்நிலையை பார்க்காதீங்க, இப்ப இருக்கிற நிலைமையை பார்க்காதீங்க, இப்ப இருக்கிற எதிர்ப்புகளை பார்க்காதீங்க, இப்ப இருக்கிற அவமானத்தை பார்க்காதீங்க. இந்த அவமானத்தின் மத்தியில தான் கர்த்தர் உங்களை உருவாக்குவார். இந்த எதிர்ப்பின் மத்தியில தான் ஆண்டவர் உங்களுக்கு உங்களை உருவாக்குவார். இந்த சூழ்நிலையில தான் ஆண்டவர் உங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுப்பார். நல்ல கரங்களை தட்டி ஆமேன் சேர்ந்த அந்த பாடலை, என்னை ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்துகிறவர். ஹalleluya, ஹalleluya. ஆமென், ஆமென், ஆமென். ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார், ஏற்ற நேரத்தில் பயன்பாடு சத்தமா. ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார், ஏற்ற நேரத்தில் பயன்பாடுத்திடுவார். சோர்ந்து போகாமல் அவசரப்படாமல், சோர்ந்து போகாமல் அவசரப்படாமல், அழைத்தவரின் கரத்தில் நீ அடங்கி இருந்தால் ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்திடுவார், ஏற்ற நேரத்தில் பயன்பாடுத்திடுவார். ஆமென். கவனிங்க, இந்த பாட்டு அர்த்தமா நம்ம பாடணும். இந்த பாட்டு என்ன சொல்லுது? ஏற்ற காலத்தில் உன்னை ஒன்று யார் சொல்றேன்னா, கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றான்னு வச்சுங்களேன். ஏற்ற காலத்தில் உன்னை நான் என்ன பண்ணுவேன்? உயர்த்துவேன். ஆனால் இந்த பாட்டை
லிட்டரலா அப்படியே பாடணும்னா என்னன்னா, பக்கத்துல இருக்கிற ஆளை பார்த்து ஏற்ற காலத்தில் கர்த்தர் உன்னை பயன்படுத்திடுவார், இதுதான் அர்த்தம். ஆனா நம்ம எப்படி பாடணும், இது பிரசன்ஸோட பாடுறதா சந்தோஷம். நம்ம கண்ணை மூடிட்டு ஆண்டவர் என்ன உயர்த்துவார் அப்படின்ற அந்த ஜோன் பாடிட்டோம். இன்னொரு ஜோன் பாட போறோம். ஆன்லைன்ல இருக்கிறவங்களும் பக்கத்துல யாராவது இருந்தா அப்படி பாடுங்க, இல்லைன்னா எங்களை பார்த்தே பாடுங்க நீங்க. ஆமா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து நல்ல கைகளை தட்டி உற்சாகமா உங்களுடைய எக்ஸ்பிரஷன் அவங்களுக்கு தெரியணும். ஏற்ற காலத்தில் ஒன்னு ஆண்டவர் உயர்த்துவாரு, ஏற்ற காலத்தில் என்ன ஆண்டவர் உயர்த்துவாரு. ஆமேன். இப்படி நம்ம பண்றது எல்லாத்தையும் அர்த்தத்தோட பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அர்த்தத்தோட எது பண்ணினாலும் அர்த்தத்தோட பண்ணிட்டோம்னா பிரச்சனை. அதுதான் ஆண்டவர் அப்படிதான் சொல்றாரு. நீ தேவாலயத்துக்குள்ள வரும்போது உன்னுடைய முழு இருதயத்தோடு, உன்னுடைய முழு ஆத்துமாவோடு, உன்னுடைய முழு அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஜீவாதார பலி. அதுதான் நம்மை முழுவதும் சமர்ப்பிக்கிற பலி. நம்மை முழுவதுமாய் இல்லைன்னா ஆண்டவர் என்ன சொல்றார், பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றாரு. அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையான கோயிலுக்கு போகணும் அப்படின்ற சட்டத்தை ஆண்டவர் சொல்லலை. ஞாயிற்றுக்கிழமையான கோயிலுக்கு போகாம, அது ஒரு ஒழுக்கம், அது ஒரு அன்பு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த 7 நாட்களும் உன்னை நான் நடத்தினேன்ல, உன்னை அன்பா நான் வச்சிருந்தேன்ல, உனக்கு சாப்பாடு கொடுத்தேன்ல, ஆபத்துல இருந்தெல்லாம் காப்பாத்தினேன்ல, அதனால நீ என்ன பண்ண அப்படின்னா, தேவாலயத்துக்கு போகும்போது நன்றியோட போய் அந்த நாளில் கர்த்தருக்கு ஆராதனை செய். நன்றியோட ஆராதனை செய்யுங்க. அப்படி செஞ்சீங்கன்னா என் தேவனாகிய கர்த்தர் உங்களை கிருபையாய் ஆசீர்வதிப்பார், அன்போடு இறங்கி வருவார். அதனால எவனும் கட்டாயமுமாய் அல்ல, விசனமாயும் அல்ல, கட்டாயமாய். அப்போ ஆண்டவர் காணிக்க கூட என்ன சொல்றாருன்னா, கட்டாயப்படுத்தி எல்லாம் நீ என்ன பண்ணாதப்பா, கொடுக்காத. மனசு கஷ்டத்தோட நீ என்ன பண்ணாத, கொடுக்காத. நீ அப்படி கொடுக்கறது வேஸ்ட். நீ திருப்தியோட, மனசு நிம்மதியோட அப்படி நீ 1 ரூபா கொடுத்தாலும் அதனுடைய ஆசீர்வாதம் நம்மை விட்டு போகவே போகாது. அப்போ இந்த பாடத்தை எப்பவுமே நீங்க வச்சுக்கோங்க. தேவாலயத்திற்கு போகிறது என்கிறது ஒரு சடங்காச்சாரமாய் அல்ல. தேவாலயத்திற்கு போகிறது, கர்த்தரை ஆராதிக்கிறது என்கிறது வம்சாவளியா வந்திருக்கிற அந்த ஒழுக்கத்திற்காக, அதுக்காக மட்டும் இல்லை. நான் என்ன பண்ண போறேன்னா, என்னை 6 நாட்களும் கிருபையாய் காத்த கர்த்தருக்கு நன்றியோடு அவருக்கு நன்றி சொல்லி அவருடைய வார்த்தையை கேட்கிறதற்காக போறேன். ஆமேன். இப்போ ஒருத்தர் பார்த்து சொல்ல போறாரு, ஏற்ற காலத்துல ஆண்டவர் உன்னை உயர்த்த போறாரு, ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தர போறாரு. ஆமேன். கரங்களை தட்டி பாடி, ஆமேன், ஒருத்தருக்கு ஒருத்தரை பார்த்து பாடி நிச்சயமாய் அந்த உயர்வை காண்பீர்கள். ஹல்லேலூயா. எல்லாருடைய கரங்களை தட்டி ஆமேன். ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவா, ஏற்ற நேரத்தில் பயன்பாடு தேடுவா. சொல்லு. ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவா, ஏற்ற நேரத்தில் பயன்பாடு. சொல்லு. சோர்ந்து போகாமல், அவசரப்படாமல், சோர்ந்து போகாமல், அவசரப்படாமல், அழைத்தவரின் கரத்தில் நீ அடங்கி இருந்தா, ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவா, ஏற்ற நேரத்தில் பயன்பாடு தேடுவா. சொல்லு. ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவா, ஏற்ற நேரத்தில் பயன்பாடு. இப்ப அவங்களை பார்த்து, உலக தோற்றம் முன்னே முன்குறித்தாரே, தாயும் உன் கருவை கண்டாரே. உலக தோற்றம் முன்னே முன்குறித்தாரே, தாயின் கர்ப்பத்தில் கருவை கண்டார். உள்ள கையிலே உன்னை வரைந்துள்ளார், உன்னை உயர்த்துவார், கர்த்தருக்கு காத்திரு. உள்ள கையிலே உன்னை வரைந்துள்ளார், உன்னை உயர்த்துவார், கர்த்தர். இப்ப கைகளை மேல தட்டி, ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார். பாடு. பயன்பாடு தேடுவார். சத்தமாய் உன்னை உயர்த்திடுவார், ஏற்ற நேரத்தில் பயன்பாடு தேடுவார். உன்னை விழுங்கிட சாத்தான் சுற்றி திரிகிறார்,
தெளிந்த புத்தியோடு நீ விழித்துக் கொண்டே உன்னை வேங்கிட சாத்தான். தெளிந்த புத்தியோடு நீ விழித்து விசுவாசத்து உறுதியாயிருந்து சாத்தானை ஜெயித்து நீ வாழ்ந்திடு. விசுவாசத்து உறுதியாயிருந்து சாத்தானை ஜெயித்து நீ வாழ்ந்திடு. ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார். ஏற்ற நேரத்தில் பயன்பாடு சத்தமாய் ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார். ஏற்ற நேரத்தில் பயன்பாடு தேடுவார். காலத்திற்கு முன்னே நீ அவசரப்படாதே. கர்த்தர் குறித்த நேரத்திற்கு பொறுமையாய்க்க சொல்லுங்க. காலத்திற்கு முன்னே நீ அவசரப்படாதே. கர்த்தர் குறித்த நேரத்திற்கு பொறுமையாய் உன்னை கொண்டே தான் செய்ய நினைத்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றுவார். நம்மை கொண்டே தாம் செய்ய நினைத்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றுவார். ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்திடுவார். ஏற்ற காலத்தில் பயன்பாடு ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்திடுவார். ஏற்ற நேரத்தில் பயன் சோர்ந்து போகாம அவசரப்படாம அழைத்தவரின் கரத்தில் நான் அடங்கி இருப்பேன். ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்திடுவார். ஏற்ற வேளையில் பயன்பாடு தேடுவார். ஏற்ற காலத்தில் சீக்கிரமா அந்த நாள் வரப்போகுது. அவருடைய ஏற்ற வேளை வரப்போகுது. என்னை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. என்னை யாரும் அடைச்சு வைக்க முடியாது. என்னை யாரும் கீழே தள்ள முடியாது. கர்த்தர் என்னை உயர்த்துகிற காலம் ஆரம்பமாகிறது. உயர்த்திடுவார். ஏற்ற வேளையில் பயன்பாடு தேடுவார். அப்படியே கரங்களை மேல உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்திடுவார். ஏற்ற வேளையில் பயன்பாடு தேடுவார். கைகளை உயர்த்தி நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன். என்னை தூக்கி எடுக்கிறதற்கு ஒரு ஏற்ற காலம் உண்டு. என் குடும்பத்தை தூக்கி எடுக்கிறதற்கு ஒரு ஏற்ற காலம் உண்டு. என்னுடைய சூழ்நிலையை மாற்றுவதற்கு உங்களுக்கு ஒரு காலம் உண்டு. நீங்க சொன்ன வசனத்தின்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. இன்றைக்கு தாழ்வில் நான் இருக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டானால் என்னை உயர்த்துகிறதற்கு ஒரு காலம் உண்டு. என்னை அலங்கரிக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு. நம்புறவங்க இன்னைக்கு சிறுமையை அனுபவிக்கிறது ஒரு காலம் உண்டானால் நிமிர்ந்து தலை நிமிர்ந்து இருக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உனக்கு ஒரு காலத்தை கர்த்தர், உங்களுக்கும் எனக்கும் ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்புறவங்க கைகளை மேல உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஏற்ற காலத்து என்னை உயர்த்திடுவார். நீங்கப்பா ஏற்ற காலத்து பயன்பாடு தேடுவார். அந்த காரியம் நடக்கும்னு நான் நம்புறேன் ஆண்டவரே. அந்த காரியத்தை துரிதமா நீங்க செய்வீங்கன்னு நான் நம்புறேன் ஆண்டவரே. இத்தனை காரியத்தை செய்த கர்த்தர், இவ்வளவு அற்புதமா என நடத்தின கர்த்தர், இவ்வளவு காரியத்துல என் கூட இருந்த கர்த்தர், இந்த காரியத்தையும் இந்த விடுதலையும் இந்த பலவீனத்தையும் ஏற்ற காலத்துல எனக்கு நன்மையாய் முடிய பண்ணுகிறதற்கு நீர் வல்லவர் என்று சத்தமாய் ஆராதிப்போ. நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்திடுவார். ஏற்ற நேளையில் பயன்பாடு தேடு
உயர்த்திடுவார். ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்திடுவார். ஏற்ற வேளையில் பயன்பாடுத்திடுவார். சொல்லுவ, சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், அவசரப்பட மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், அவசரப்பட மாட்டேன். அழைத்தவரின் கரத்தில் நான் அடங்கி இருப்பேன். ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்திடுவே. ஏற்ற வேளையில். ஆமாப்பா, நம்புறவங்க எல்லாரும் முழு பலத்தோடு நான் நம்புறேன் ஆண்டவரே. அப்படியே சத்தம் போட்டு கர்த்தரை அப்படியே ஆராதிச்சுட்டே இருங்க பார்க்கலாம். முழு பலத்தோட ஆண்டவர் இந்த பாடலின் மூலமாய் உங்களோட பேசிக்கொண்டே இருக்கிறார். ஏற்ற காலத்துல நான் அதை செய்வேன் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நீங்க பாட்டுக்கு சத்தமா கர்த்தரை ஆராதிச்சு, நன்றியப்பா 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 நன்றியப்பா, சிறுமையும் எளிமையுமான என்னை கை தூக்கி எடுக்கிறவர் நீர்தானே அப்பா. ஆமென். மகிமை மாட்சிமை மாறாத என் நேசனாகிய உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர். சோர்வான ஆவியை நீக்கி பலவீனமான ஆவியை எடுத்து போட்டு உற்சாக ஆவியினால் என்னை தாங்கும்படி செய்து ஏற்ற காலத்துல நாங்கள் ஆராதித்து கொண்டு இருக்கும் போதே அந்த ஏற்ற காலம் ஆரம்பமாகிறதற்காக ஸ்தோத்திரம். அது நல்லவர் 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 நல்லவர்.